சோட் பைசா செலவில்லாமல் நம் நிம்மதி, நம் சந்தோஷம், நம் ஆரோக்கியம், நம் முன்னேற்றம் அனைத்தும் நம் கையில்தான் உள்ளது. அதுவும் ஒரு பைசா செலவில்லாமல் என்றால் நம்புவீர்களா? ஆனால் இது முழுக்க முழுக்க உண்மை. இதை அனுபவத்தில்தான் உணர முடியும். முதலில் உங்களை சுற்றி எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்கள் வீட்டில் உள்ள 4 பேர் இடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் எடுத்தேன் கவுத்தேன் என நடந்து கொண்டு வெளியில் ஆஹா ஓஹோ நான் அப்படி இப்படி என பேசுவதில் எந்த பலனும் இல்லை. தன்னை பேர் மாதா அன்ன பிச்சை எடுக்கிறாள் பிள்ளை பாதானம் கோதானம் அன்ன தானம் செய்வதால் என்ன பிரயோஜனம்? நம் வீடு, நம் குடும்பம், நம் பிள்ளைகள் என நினைத்து ஒவ்வொரு வேலையையும் செய்ய கோயிலுக்கு செல்வது, தவம் செய்வது, இது எதுவுமே தேவை இல்லை. சொல் செயல் சிந்தனையை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு வீட்டில் அன்பு பாசத்துடன் நேசத்துடன் வலம் வர உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு செல்வதிலும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது அடுத்து என்ன செய்யலாம் என தோன்ற ஏதாவது செய் என உள்ளுணர்வு கூறிக்கொண்டே இருக்கும். எனவே குடும்பத்தை கோயிலாக பாவித்து வலம் வர நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ